ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. தந்தேராஸ் என்பது வட மாநிலங்களில் தீபாவளி பண்டிகையின் துவக்க நாளாக கருதப்படுகிறது. இது அட்சய திருதியைக்கு இணையாக அதிர்ஷ்டத்தையும் செல்வ வளத்தையும் அள்ளித்தரும் நாளாக கருதப்படுகிறது. 5 நாட்கள் கொண்டாடப்படும் தீபாவளி கொண்டாட்டத்தை துவங்கும் நாளாக தந்தேராஸ் கருதப்படுகிறது. பொதுவாக தந்தேராஸ் ஐப்பசி மாதத்தின் தேய்பிறை திரியோதசி திதியில் கொண்டாடப்படுவது வழக்கம். அதனால் தான் இந்த தந்திரியோதசி என்று குறிப்பிடுகிறார்கள். மங்கள பொருட்கள் வாங்குவதற்கும் புதியவற்றை துவங்குவதற்கும் ஏற்ற நாளாக இது கருதப்படுகிறது. மகாலட்சுமி, குபேரர் மற்றும் ஆயுர்வேதத்தின் கடவுளாக கருதப்படும் தன்வந்திரி ஆகியோரை வழிபடுவதற்கு ஏற்ற நாளாகவும் இது கருதப்படுகிறது. தந்தேராஸ் அன்று செல்வ வளம், ஆரோக்கியம், அனைத்து நலன்களும் பெறுவதற்காக வழிபாடு செய்வதுடன் தங்கம், வெள்ளி, புதிய வாகனங்கள், புதிய சொத்துக்கள் உள்ளிட்டவற்றை வாங்கலாம். இந்த பெருக்கத்திற்கான நாளாக கருதப்படுவதால் இந்த நாளில் மங்களகரமான பொருட்களை வாங்குவதை சிறப்பு. அதே சமயம் மறந்தும் குறிப்பிட்ட 6 விஷயங்கள் மட்டும் வாங்கக்கூடாது என்று சொல்லப்படுகிறது. தந்தேராஸ் அன்று வாங்கக்கூடாத 6 பொருட்கள். கண்ணாடி பொருட்கள். ஜோதிட சாஸ்திரப்படி கண்ணாடி என்பது ராகுவுடன் தொடர்புடையதாகும். இதனால் தந்தேராஸ் அன்று கண்ணாடி பொருட்கள் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். அதேபோல கண்ணாடி நிலையில்லாத பொருட்களை குறிப்பதாகும். அதனால் முகம் பார்க்கும் கண்ணாடியால் ஆன பொருட்கள் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். இது எதிர்மறை ஆற்றல்களை ஈர்க்கக்கூடியதாக கருதப்படுகிறது. நெய் மற்றும் எண்ணெய். தந்தேராஸ் அன்று நெய் மற்றும் எண்ணெயை வாங்குவது தீமையான விளைவுகளை ஏற்படுத்தும். அப்படி இது தேவைப்பட்டால் முந்தைய நாள் கூட வாங்கிக் கொள்ளலாம். தந்தேராஸ் அன்று வாங்குவதால் பணத்தட்டுப்பாடு ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. கூர்மையான பொருட்கள். கூர்மையான பொருட்களான கத்தி, கத்தரிக்கோல், ஊசி போன்ற கூர்மையான பொருட்களை தந்தேராஸ் அன்று வாங்கக்கூடாது. இவைகள் துரதிர்ஷ்டத்தையும் எதிர்மறை ஆற்றல்களையும் ஈர்க்கக்கூடியதாகும். பண இழப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளது. கருப்பு நிற பொருட்கள். இந்து மத நம்பிக்கைகளின்படி கருப்பு துரதிர்ஷ்டத்திற்கான நிறமாக கருதப்படுகிறது. துக்க நிகழ்வுகளை குறிப்பதாகும். இதனால் கருப்பு நிற ஆடைகள் பொருட்களை வாங்குவதை தவிர்க்க வேண்டும். தோல் பொருட்கள். தந்தேராஸ் புனிதமான நாள் என்பதால் இந்த தினத்தில் தோல் பொருட்களை வாங்கக்கூடாது. இது சனி பகவானுக்கு உரியதாகும். சனி பகவானை வரவேற்பதற்காக சமமானதாகும். இரும்பு பொருட்கள். இரும்பும் சனி பகவானுக்கு உரியதாகும். அதனால் தந்தேராஸ் அன்று இரும்பு பொருட்கள் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். இது தீமையான விளைவுகளை தரும். அப்படி இரும்பு வாங்குவதாக இருந்தால் மறுநாள் வாங்கிக் கொள்ளலாம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர.